செம்ம டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு பொடி பொடியாக சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஏற்கனவே நான் பாஸ்தாவை கொஞ்சமாக உப்பு போட்டு தனியாக வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். இது கூட ஒரு கைப்பிடி ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட் கார்ன் நல்லா இந்த வெண்ணெயோடு நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா சாட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக. அப்புறமா பெப்பர் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கடைசியில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் அண்டு பட்டர் ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.